10வது மாசம் 21 நேரடியாக டெல்டா மாவட்டத்திற்கு சென்றேன். அங்கே தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களுக்கு நேரடி கொள்முதலுக்கு சென்று அங்கே பார்வையிட்ட பொழுதுதான் விவசாயிகள் கண்ணீரும் கமலுமாக எங்களுடைய வயலில் விளைவித்த நெல் மணிகள் எல்லாம் திறந்த வெளியிலே கொட்டி இன்னைக்கு மழையிலே நனைந்து முளைத்து எங்கள் கண் எதிரே நெல் மணிகள் எல்லாம் முளைத்து பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் உள்ளாயிருக்கணும் என்ற கருத்தை சொன்னார்கள். அதோட துணை முதலமைச்சர் டெல்டா மாவட்டத்துக்கு சென்றார். நாங்க கூட பரவாயில்ல, டெல்டா மாவட்டத்துக்கு செல்றாரு, விவசாயிகளுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ப்பாரு, விவசாயிகளுடைய கருத்தை கேட்பாரு, நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு செல்வார் என்றெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அங்கெல்லாம் போகல. உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சரக்கு ரயில்ல அங்க கொடியை அடிச்சிட்டு வந்துட்டார். ஏற்கனவே டெல்டா மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் எல்லாம் சரக்கு ரயில்ல 20 நாட்கள சென்று கொண்டு இருக்கின்றது. இதனால் பெரும் நஷ்டத்துக்கு விவசாயி உள்ளாகிறார். இதையெல்லாம் கவனத்திலே கொள்ளாத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன்.